ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் சினிமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிலாங் டு வேர்ல்டோட 13th படம் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி போட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓவராக பேசாமல் கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓடி வராங்க. அங்கே ஓடி வந்து என்னன்றாங்க பார்த்திங்கன்னா, நீ யாருமே படிக்கலையா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க. அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாரும் படிக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி முதல் கொண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாஸ்ன்ற பொண்ணு என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வர செமஸ்டர் எக்ஸாமில் யார் ஃபெயில் ஆகிறாங்களோ அவங்கள திருப்பி ஜூனியராக போடுறதா காலேஜில் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனிக்கா இதை பார்த்துட்டு என்ன டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சரி இன்றைக்கி நைட்டு வந்து என்னோடய ட்ராமா இருக்குது மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க, காசு இருக்கவங்க டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, காசு இல்லாதவங்க டிக்கெட் வாங்கலாம் வேணாம் அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. பெரிய ஷோவாக இருக்கும்னு பார்த்தா யாருமே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா, அதுக்கப்புறம் ஹீரோனியோட 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இவங்க 4 பேருக்காக இப்போ நம்ம நடிச்சு காட்டணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆடியன்ஸை தேடி போவேனா, ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. டக்கு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா என்னன்றாருன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது நம்ம இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ண போகிறோம், ஃபோனில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்றாரு செகண்ட் ஹீரோ. உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ரோமியோ ஜூலியட் ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா லைவாக அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஃபோனில் இருந்து. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா லேபில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து ப்ரொஃபஸரை பார்க்க ஒரு ஆள் வராங்க. அதனால ப்ரொஃபஸர் அங்கேருந்து போகிறாரு. டக்குன்னு நம்ம அந்த இடத்துக்கு ஃபஸ்ட் ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்து என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ கிட்டே இந்த மாதிரி நீயே போயிட்டு கீவையை ப்ரப்போஸ் பண்ணணுமா, அதனால தான் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டா அப்படின்னும் போது நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றது, அதுதான் விஷயமா, அப்போ அதனால தான் வந்து லவ் வந்து என்கிட்ட சொல்லவே மாட்டாளா அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லும் போது நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்னன்றது, இதில் இருக்க காந்தகம் மாதிரி நீ என்ன பண்ணணும்னா டக்குன்னு கீவை கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணி காட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம கீவையை கூட்டிகிட்டு ஒரு ஆர்ஆர் ஹவுஸ் மாதிரி, அதாவது இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி பயப்படுவா, அப்போ வந்து நம்ம கீவை பயப்படுவா, அப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே அவரே யோசிச்சுட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீவை கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேய் வேஷம் போட்டு வந்துருக்கா. அந்த பொண்ணை பார்த்து பயப்படவே இல்லை கீவை. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு செகண்ட் ஹீரோக்கு, என்னடா எப்பவுமே பயப்படுவாளே இப்போ ஏன் பயப்பட மாட்டான்ட்டு. நம்ம ஹீரோன் என்னன்றாங்கன்னா, என்னோட பார்த்தா பயமே வரல அப்படின்னும் போது அந்த பேய் மாஸ்க் போட்டிருக்க பொண்ணு என்னன்றான்னா, எனக்காச்சும் கொஞ்சமாச்சும் பயப்படேன், ஏன் பயப்படாமல் நடிக்கிற, நான் போட்ட மேக்கப் காய்ச்சி கொஞ்சமாச்சும் நடி, அப்போ தானே சேலரி தருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் போட்டுருக்க பொண்ணு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி அப்படியே பயந்தாம நடிச்சு காட்டு. உடனே மாஸ்க்கு கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. அந்த பேய் வேஷம் போட்டிருக்க பொண்ணு மாஸ்க் கழட்டி கொடுக்குறா. கொடுத்தோடனே நம்ம ஹீரோனி எங்கேயும் நடந்து போகிறாங்க. அந்த பேய் மாஸ்க் போட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட, நீலாம் இவளை எப்படி தான்ப்பா லவ் பண்ணுற அப்படின்ற பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சடனாக நம்ம ஹீரோனி வந்து பயமுறுத்திடுறாங்க. அந்த பொண்ணு செம்மையாக பயந்துருது. லூஷியோ பயந்துடுறாரு. லூஷியோ பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணு போய் ஒழிஞ்சிக்கிறா. லூஷியோ கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறா. உடனே நம்ம ஹீரோனி கையெல்லாம் பிடிக்காத அப்படின்லாம் சொல்லி அந்த இடத்த விட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ பிளான் போடுறாரு. என்னென்னா இந்த மாதிரி தேட்டரில் வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டு காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கு பேசிட்டு வந்துடுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோனி பக்கத்தில் உட்காரமோ நம்ம ஹீரோனிக்கு ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து அதே மாதிரி கப்பல்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா, இங்கே பாரு எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தியா, தேட்டரில் ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இந்த பிளான் அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அச்சிச்சோ இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி அந்த தேட்டர் ஓனர்கிட்ட, இந்த மாதிரி என் பிளானை கேன்சல் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பவர் கட் ஆகிடுது. நம்ம ஹீரோனி வந்து வெளில போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ எங்கே போகிறோன்னும் போது உனக்கு பேசவே தெரியாது, அதனால் நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி போகிறாங்க. அங்கே போய்ட்டு கத்திட்டு இருக்காங்க, எப்படி தேட்டரில் பவர் கட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து எங்கள் ஸ்க்ரீன் எரிஞ்சிச்சு மேடம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோனி ஒத்துக்கவே மாட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோன்றாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிப்பேர் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த தேட்டருக்காரங்க கூட போயிடுறாங்க ரிப்பேர் பார்க்கறதுக்கு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே பாதியிலே வந்து காலேஜுக்கு வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு உங்கள் டேட் எப்படி போச்சு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கேட்கும்போது,
எங்கடா போச்சு அங்கே வந்து இந்த மாதிரி லூசியை ஃபஸ்ட்டு ஒரு ஹாண்டட் ஹவுஸ் கூப்பிட்டு போனால் ஆனால் பயப்படுன்ட்டு அங்கே சுத்தமாக பயமே வரல. அதுக்கப்புறம் ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போனான்டா, அதில் வந்து ஸ்க்ரீன் எரிஞ்சிருச்சுன்னு நாங்கள் ரிப்பேர் பார்க்க போயிட்டான்டா. அவனை மெக்கானிக் மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுறான்டா, அதான் நான் காண்டாய் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஃபஸ்ட் ஹீரோன்றேன் ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீ அதை லூசியோ கிட்ட தாண்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம ஹீரோனோட காலேஜுக்கு வெளியில் தான் நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் நம்ம லூசியோ இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம லூசியோ வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் ஹீரோன்ற மாதிரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கியூஐ வந்து இந்த ட்ராமாலாம் வராமல் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பாரு இந்த ரிமோட் மூலிமா இந்த பட்டன் அமுத்தினோம்னா ஸ்னோ பெய்யும், அந்த ரிமோட் எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ஒளிஞ்சிக்கிறேன், நீ போயிட்டு என்ன பண்ணு கியூஐ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, மாடியில் இருந்து கியூஐ உன்னை எட்டி பார்க்கட்டும், நீ கீழேருந்து ப்ரப்போஸ் பண்ணு, அங்கே பாரு தரையில் ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கு பனியில், நீ வந்து அது வந்து கியூஐக்கு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ வெளில வாக்கிவை மாடியில் வந்து எட்டிப்பார், நான் உனக்காக உன்னை காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனிக்கிட்ட நான் அந்த மாடர்ன் பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு வந்து ஆண்கள் பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க இனத்தை வந்து பெருக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா லூசி அப்படிலாம் இல்லை, அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை, அதனால் ஒன்றும் என்கிட்ட பழகலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு வேளை அவங்க யோசிக்கிறாங்க, ஒரு லூசியோ இப்படி தான் பேசுவானோ, இதனால தான் நம்மகிட்ட பழகிறானோ அப்படின்ட்டு சேச்சா இருக்காது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஸாக அப்படியே ரெண்டு பக்கமாக யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இருக்குமோ இருக்காதோன்ட்டு. அந்த மாடர்ன் பொண்ணு என்னன்றா பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லூசி அமுச்சு விட்ட டெக்ஸ்ட்டும் வருது, இந்த மாதிரி மாடியில் வந்து எட்டி பாருன்ட்டு. நம்ம ஹீரோனையும் ஆர்வமாக வந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பால்கனியில் உடனே ஓடி வந்து லூசி என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்ற சந்தோஷத்தில் வந்து அப்படியே வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம லூசி என்ன பண்ணுறதுனா கியூஐ இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அந்த பனியை கை காட்டுறாரு. அந்த பனி வந்து பார்த்திங்கன்னா பாதி லெட்டர்லாம் அழிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக அங்கே வந்து லூசி என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா என்னை வந்து லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஆனால் அதில் பாதி லெட்டர் வந்து அழிஞ்சிட்ருக்கு. அதனால அதில் எப்படி போட்டிருந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாரு. செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அச்சுச்சோ என்னடா இப்படி எழுதியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. நம்ம ஃபஸ்ட் ஹீரோவா வாயில் கையை வச்சுட்டு வர்றாரு. ஏன்டா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ஒரு ப்ரப்போஸ் கூட ஒழுங்காக பண்ண மாட்டியாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வர்றாரு. கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலில் வந்து ஸ்பீடாக நடந்துட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்து கூட வந்திருக்காரு. அவர் கத்திகிட்டே இருக்காரு, அம்மா ஷாப்பிங் வந்திருக்கோமா இல்லை வாக்கிங்க்கு வந்திருக்கோமா, ஏன் இப்படி ஸ்பீடாக நடக்கிறீங்கன்னா உனக்கு தெரியாதுடா, இப்படி தான்டா கோவம் வந்தால் சில பேரெலாம் நடப்பாங்கன்ட்டு. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாரு, கோவம் வந்துருச்சா, ஏன் உங்களுக்கு இப்போ கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லூசி என்ன பண்ணான்னு தெரியுமாடா, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ போயிட்டு அம்மா ஏஞ்சிருங்கம்மா, இன்றைக்கி லீவாக இருந்தாலும் நீங்கள் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டே இருக்காரு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போட்டு பயங்கரமாக எழுப்பிட்டுருக்காங்க, அம்மா எந்திரிச்சுங்கன்ட்டு. பெட்ஷீட்டு திறந்து பார்த்தா உள்ள டெடி பேர் இருக்குது. நம்ம ஹீரோனி வந்து எப்பயும் எந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அம்மா உங்களுக்கு பொறுப்பே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வராரு. வந்தால் நம்ம ஹீரோனி டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவா கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அம்மா இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னும் போது நான் படிக்க மாட்டேன்டா, இன்றைக்கி லீவ் அப்படின்றாங்க. லீவாக இருந்தால் கூட படிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, நான்லாம் படிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா இப்போ நீங்கள் லூசியை லவ் பண்ணுறத அதை யோசினா நான் அதெல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்த்து ரொம்ப பேசுகிறாங்களா. நம்ம ஹீரோ வந்து என்னென்னா ஆஹா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணலான்னு போவாங்க. நம்ம ஹீரோ டக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆஃப் பண்ணும்போது அவர் ஷாக் அடிச்சிருது. என்னம்மா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இது வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ்டா, இது எனக்கு லூசியோ சொல்லி கொடுத்தான் செய்ய அப்படின்னும் போது ஆஹா அப்படியா, நீங்களும் லூசியோ சேர்ந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியும் நம்ம ஃபஸ்ட் ஹீரோலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுறதுக்கு போயிட்டுருக்காங்க, குப்பையை எடுத்துக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோனி வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏன்டா அவர் குப்பையை போடுறது ஒரு மேலே தான் கூட வரணும் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்னன்றாருன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களம்மா, சாப்பிட்டது கொஞ்சமாச்சும் நடங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உடம்பு, ஏன் சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா, கொஞ்சமாச்சும் நடங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் ஹீரோ திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே காணா போயிடுறாரு. அவர் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. நம்ம ஹீரோனி வந்து பயந்துடுறாங்க. டே எங்கடா போகிற, டே தங்க பையனி அப்படின்னு கொஞ்சம்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் வெளியிலே வர மாட்டார். நம்ம ஹீரோனிக்கா அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டானா இல்லை எங்கே போனான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கே ப்ரொஜெக்டரில் நம்ம ஹீரோனி வந்து ரோமியோ ஜூலியட்
இது பண்ணியிருப்பாங்க, ட்ராமா பண்ணியிருப்பாங்கள்ல, அது வந்து ப்ளே ஆகுது. நம்ம ஹீரோனி ரொம்ப ஷாக்காக போயிட்டு அதை போய் பார்த்துட்ருக்காங்க நின்றுட்டு. அப்படியே பனிலாம் போய் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லூஷியோ கிட்ட ஒரு டிவைஸ் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கொடுத்துருப்பாருங்களே, பனி பெய்யறதுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அதே டிவைஸ் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பனிலாம் பெய்யுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஃபஸ்ட் ஹீரோவும் சேர்ந்து பிளான் பண்ணது தான். நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்காங்க. என்னடா பனிலாம் பெய்யுது, நம்ம பண்ண ட்ராமா வந்து இங்கே வந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கியூஐ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா, என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னும் போது நம்ம கியூஐயோ சந்தோஷமாக அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாரு. இதை வந்து நம்ம தூரத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குறாரு. நம்ம அம்மா வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே அவர் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது அவரோட பாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல இருக்குது. அவங்க இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாகறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நேற்று ப்ரப்போசல் நடந்ததுனால அவங்க வந்து டேட்டிங் போகலான்னு வந்திருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஊட்டி விட்றாம கிட்ட வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி லூஷியோவும் பண்ணுவான்ட்டு நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசை ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து லூஷியோ கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் அவருமே என்ன பண்ணுறா அது சாப்பிட்டு அமைதியாக இருக்கார். நம்ம ஹீரோனி ஐயோ இவன் இதுக்காக செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து இந்த பானைலாம் செய்கிறத வந்து நம்ம ஹீரோ செஞ்சிட்ருக்காரு. அங்கே பக்கத்தில் இன்னொரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்காக வந்து பானை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோனி பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னன்னா, அதாவது ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துட்ருப்பாங்க, இன்னொருத்தவங்க பின்னாடி போய்ட்டு அவங்க கையை மேலே இது வச்சு ஒரு மாதிரி பானையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரொமான்டிக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம லூஷியோ பின்னாடி போய் நம்ம ஹீரோனி லூஷியோ கட்டி பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த பானையை விட்டுனாண்டு நம்ம ஒரு லூஷியோ ஹைட்டுக்கு அவங்க கிட்டே வர முடியல அவங்களால. அவங்க கை பத்தவே மாட்டேங்குது கையோட ஹைட்டு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பானையை வந்து ஒன்றா போட்டு நசுக்கி விட்டுறாங்க. அது ஒரு மாதிரி ஆகிடுது பானை. அவங்க எல்லார் மேலேயும் பட்டுருது. நம்ம லூஷியோ ட்ரெஸ் எல்லாம் ஒரே கரையாகிடுது. ஹீரோயின் மேலாம் கரையாகிடுது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, அம்மா டேட்டிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதுதாம்மா டேட்டிங்க்கு வந்து நீங்கள் அவரை புரிஞ்சுக்கணும், அவர் உங்களை புரிஞ்சுக்கணும்மா, அப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும்மா, இவ்வளோதாம்மா சிம்பிள்மா, நீங்கள் மற்றவங்களெல்லாம் பார்த்து எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்களே வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்கம்மா, இதுதாம்மா டேட்டிங்கோட மீனிங்கு, சிம்பிள்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறார் ஃபஸ்ட் ஹீரோ. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு, நான் வந்து சரியாக இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு கூட தெரியல இந்த பார்ட்டில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீவரும் கோல்டுமா இருக்கிறதுனால என்னால் சரியாக வந்து பேச முடியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.